கண்டென்ட்ஸ்லாம் பார்க்க உங்களுக்கு யாரு ஃபைனல் வருவா தோணுது? சார் இந்த ஷோவே ஃபைனல் வருமான்னு தெரியல. ஏன்னா உள்ள இருக்கிற ஒருத்தர் முன்னாடி எல்லாம் 1-2 பைத்தியக்காரன் அனுப்புவான். இப்போ ஏதோ மென்டல் ஆஸ்பத்திரியில இருக்கிற மாதிரி இருக்கு ஷோ பாக்குறப்பவே. அந்த மேல அந்த வாட்டர் ஸ்டார்னு சொல்லி அவங்கலாம் கொண்டு வந்து நின்றுட்டு அதெல்லாம் இப்போ அவ்வளோ நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பிக் பாஸ் மாதிரி இல்லை, அவ்வளோவா ஃபன் இல்லை. ஃபர்ஸ்ட் இருந்த ஒரு அந்த என்டர்டைன்மெண்ட்டும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்க நெகட்டிவா பண்ணுங்க, பாசிட்டிவா பண்ணுங்க, ஆனா பைத்தியக்கார தரமா பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிரும். அதுதான் இப்ப திவாகர் கஷ்டம் இருக்கும். இல்ல இந்த அரோரா கழுத தெரிஞ்சு கட்டாரமான கதை தான். ஃபர்ஸ்ட் சீசன், செகண்ட் சீசன், தேர்ட் சீசன் படிப்படியா எப்படி கொண்டு வராங்கன்னா பிக் பாஸ் எப்படி இருக்கு நினைக்கிறீங்க? இந்த வருஷம் சுமார் தான். எதனால அப்படி சொல்றீங்க? சம்மந்தமே இல்லாமல் அந்த வாட்டர் ஸ்டார்னு சொல்லி அவங்கலாம் கொண்டு வந்து நின்றுட்டு அதெல்லாம் இப்போ அவ்வளோ நல்லா இருக்கு. விஜய் பார்வதி இருக்காங்கல்ல, ஆமாம், அவங்க காட்டுற ஆக்டிவிட்டிலாம் நல்லா இருக்குங்கிற மாதிரி தோணுது. அவங்க ஆக்டிவிட்டிஸ் ஓகே தான், பட்டு முன்னாடி இருந்த பிக் பாஸ் இப்போ இல்லை, ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. சார் திவாகர், அரோரா சிங்க்லர், கலையர்ஸ் இவங்க எல்லாம் உள்ள கொண்டு வந்தப்போ ஒரு தப்பான உதாரணமா இருக்கு சார். இப்ப வரப்போற யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதான் உள்ள வர முடியுமான்னு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இது கரெக்டா நினைக்கிறீங்க? இது வந்து வேஸ்ட்ங்கிற அவரு வாட்டர் ஸ்டார் அவரே அவரு இருக்காரு. என்ன அதோட மக்கள் சொல்லணும் நல்லா இருக்கே நல்லா இல்ல அப்படின்னு சொல்லி மக்கள் தீர்மானிக்கிறார். இது அவரே சொல்லிக்கிட்டு பைத்தியகாரத்தனமா இருக்காரு. வேஸ்ட் உள்ள கொண்டு வந்து பார்க்க முன்னாடி மாதிரி இல்ல. முன்னாடி நல்லா இருந்தது, போன சீசன் வரைக்கும் நல்லா இருந்தது. இந்த சீசன் ரொம்ப மொக்கையா இருக்கும். அவ்வளவு விஜய் சேதுபதியோட காம்பெனி எப்படி பண்ணி? ஏன்னா போன வருஷம் பண்ணாரு, இந்த வருஷம் கொஞ்சம் தான் சார் பாக்குறோம். அவருக்காக மட்டும் தான் பாக்குறோம். அவரு ஒரே ஆளுக்கான பிக் பாஸ் இந்த சீசன் பாக்குறோம்னா அவர் ஒரு ஆளுக்கு தான். போன வருஷத்தோட இந்த வருஷம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா சார் கிட்ட இருந்து? எனக்கு அவ்வளவா தெரியல சார். விஜய் சேதுபதி மட்டும் தான் பாக்குறோம். சார் உங்களை பொறுத்த வரைக்கும் யார் சார் வின் பண்ணுவா? உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா சொல்லிட்டீங்க, ஓகே ஐடியா இல்லை. ஆனா நம்ம சிந்திக்கிறதே நடக்க மாட்டேங்குது இந்த மாதிரி. சார் பிக் பாஸ் ஃபைன் போயிட்டு இருக்கு, பாத்துருப்பீங்க, எப்படி சார் பாக்குறீங்க? சரி, எனக்கு அது ஷோ மாதிரியே இல்லை. அதாவது பிக் பாஸ் கழுத தெரிஞ்சு கட்டாரமான கதை தான். ஃபர்ஸ்ட் சீசன், செகண்ட் சீசன், தேர்ட் சீசன் படிப்படியா எப்படி கொண்டு வராங்கன்னா உள்ள ஆட்கள் வரவங்களே யாரும் நம்மளுக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ரெண்டாவது வரது இன்னும் சில பேர்லாம் அப்படின்னா நம்மளே தவிர்க்கணும், பார்க்க தவிர்க்கணும்னு நினைக்கிற ஆட்கள் எல்லாம் உள்ள போட்டு வந்து பைத்தியக்கார ஷோ நடத்திட்டு இருக்காங்க. அதுலயும் முக்கியமா வந்துட்டு பாத்தீங்கன்னா உள்ள போகும்போது இது வரைக்கும் ஷோ நடந்தது என்னன்னா அவங்களோட ரியாலிட்டியை காட்டணும் அப்படின்றதுதான். ஒரு 10 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அவங்களோட ரியல் பேஸ் தெரிஞ்சிடும். அதெல்லாம் கவலைப்படுறதே இல்லை. உள்ள போகும்போதே இதான் கேம் வச்சுட்டு ஆடுறானுங்க. அதனால உள்ள போகும்போதே நமக்கு தெரியும் சார். நம்மளுக்கு பாக்குற ஃபர்ஸ்ட் டேல இருந்தா நம்மளுக்கு கிரிக்கெட் தான் சார். வாட்டர்மெலன் ஸ்டார் அந்த வாட்டர்மெலன் ஸ்டார் சொல்லாதீங்க. அவன் திவாகர், சரி திவாகர், அரோரா சரி, இந்த மாதிரியான கண்டஸ்டன்ஸ் உள்ள போயிட்டாங்களே. இப்ப நாளைக்கு ஒரு யங்ஸ்டர்ஸ், ஒரு சின்ன யங்ஸ்டர்ஸ் பிக் பாஸ் உள்ள போகணும்னு நினைச்சாக்கா இந்த மாதிரி தான் பண்ணா போக முடியுமா? ஒரு தப்பான உதாரணமா வந்துடும்ல சார். சரி, நீங்க நெகட்டிவா பண்ணுங்க, பாசிட்டிவா பண்ணுங்க, ஆனா பைத்தியக்கார தரமா பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிரும். அதுதான் இப்ப திவாகர் கஷ்டம் இருக்கும். இல்ல இந்த அரோரா கஷ்டம், திவாகர் கூட அவங்க எல்லாம் கூட பரவாயில்ல சார். கலையரசு அகோரியஸ் கிச்சன் இப்ப திருப்பூர் உள்ள போய் உட்காந்துருக்கேன் சார் கண்டஸ்டன்டா. அவெல்லாம் யாருமே தெரியாது சார். ஆக்சுவலா அதே மாதிரி மேடை நாடகங்கள் ஆடிட்டு இருந்தாங்க ரம்யாவும். அவங்க வந்து ஸ்டேஜ்ல வந்து அழுது ஃபீல் பண்ணி எனக்கு நான் அனாதையாவே வளர்ந்தேன், நான் குடும்பத்தோட இருக்க போறேன்னாங்க. திடீர்னு உள்ள போய் 2ஆம் நாள் பாத்தீங்கன்னா தண்ணி எனக்கு கிடைக்கணும் நீ கெட்டு செத்துப்போ எனக்கு என்னன்றாங்க. வெளியில ஒரு பேச்சு, உள்ள ஒரு பேச்சு. அதே மாதிரி பார்வதிலாம் வந்துட்டு ரொம்ப தெளிவு. அவங்க வெளியில இருக்கும் போது டபுள் மீனிங்ல கேள்வி கேட்டுட்டு இருந்தவங்க அவனை தூக்கிட்டு போய் உள்ள வச்சா அது பேசுற பேச்சு எல்லாமே கேவலமா தான் பேசுறாங்க. அதாவது ஒருத்தர் கூட நம்மளோட ரியல் ஃபேஸ காட்டணும் அப்படின்னா இல்ல, ரியல் ஃபேஸே அதான், மறைக்கலாம் இல்ல, நடிக்கவும் இல்ல, அவங்களோட ரியல் ஃபேஸே அதான். நெகட்டிவா அடிச்சாதான் மக்கள் நம்மள பாப்பாங்கன்ற ஆங்கிள் தான் எல்லாருமே பண்றோம். சரி, இப்ப இதுல குரூப்ல டூப்பு மாதிரி கனியக்கா உள்ள இருக்கிறவங்களுக்கு சமைச்சு தரணுமே இருக்க CWC விண்ணரத்துக்குள்ள அமைச்சிருக்கேன். சரி, இப்ப இந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் பார்க்க உங்களுக்கு யாரு ஃபைனல் வருவா தோணுது? சரி, இந்த ஷோவே ஃபைனல் வருமான்னு தெரியல. ஏன்னா உள்ள இருக்கிற ஒருத்தர் முன்னாடி எல்லாம் 1-2 பைத்தியக்காரன் அனுப்புவான். இப்போ ஏதோ மென்டல் ஆஸ்பத்திரியில இருக்கிற மாதிரி இருக்கு ஷோ பாக்குறப்பவே. ஒருத்தனுமே வந்துட்டு அதாவது ஒரே அடியா ஒருத்தனா திவாகரனை டார்கெட் பண்ணுவாங்க. அவன் இருக்கிற அவனெல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம்ல பார்க்க முடியாது, நல்லா பிளாக் பண்ணா பிக் பாஸ் உட்கார வச்சிருக்கான். அவன் அங்கேயும் போய் திருந்தல, அங்கேயும் போய் அப்புறமே பேசினா யார் தெரியுமா? அப்ப மத்ததெல்லாம் நம்ம கணக்கே பண்ண முடியாது. அதாவது இந்த வாரம் திவாகர்னா அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் பேர் தெரிஞ்சிடும். திவாகர் எல்லாரும் கார்னர் பண்றாங்க. அவன் கார்னர் பண்ற அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது சார். அவன் டேலண்டும் கிடையாது. அவன் என்னன்னா அவன் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம கண்டி பூ பண்றான்,
அப்புறம் உனக்கு யாருன்னு தெரியுமா இதுமா நீ யாருமான்றான் அதட்டுறான் பேசுறான். இப்ப நம்மளே பேசிட்டு இருக்கோம், டக்குன்னு நான் பேசும் போது யாராவது நான் அதட்டாம எனக்கு கோவம் வரும். எங்க பச்சைக்காரன் அப்பத்துல இருந்தே அவன் தான் பண்ணிருப்பான். அப்ப உள்ள போனா மட்டும் அவன் திருந்தவா போறான். நானே கேக்குறேன்னா இந்த வாய்ப்பு எவ்வளவு டேலண்டடான ஆட்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்கலாம். என்ன கேட்டீங்கன்னா 20 பேர் எடுக்க போறாங்கன்னா பிக் பாஸ் ப்ராப்பரா ஒரு 6 மாசம் கான்டெஸ்ட் வச்சு பப்ளிக்ல இருந்தே 20 பேர் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க டேலண்டடான பீப்புள். அப்படி பண்ணாங்கன்னா அப்ப அதுல போய் பாக்குறப்ப அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு நியாயமா ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா? ஒரு 20 செலிபிரிட்டி கூப்பிடுவாங்க, ரியல் செலிபிரிட்டி. இந்த அரோராலாம் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் இப்ப பாவம் அதுகிட்ட பணம் கட்டினவனா என்ன பண்ணுவான்னு தெரியல. 100 ஷெட்யூல் போஸ்ட் போட்டு போயிருக்கு நினைக்கிறேன். அதுல ஆல்ரெடி 100 போட்டோ எடுத்து போட்டு போயிருக்கு. அதெல்லாம் வச்சு அதுக்கு என்ன டேலண்ட் இருக்கும், அது என்ன எக்ஸ்போஸ் பண்ண போகுதுன்னு இவங்க பார்க்க போறாங்க. சரி, விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ்ல ஒரு 10 பேர் இறக்கிட்டாங்க. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? அதேமே நான் சொல்றேன், எனக்குங்க டேலண்டடா இருக்குங்க. இப்ப சபைநாதன் இறக்கிட்டாங்க, படம் பண்ணியிருக்காங்க, நாடகம் பண்ணியிருக்காங்க, பிரவீன் ஒருத்தர் அவரை சீரியல் பண்ணியிருக்காரு. எனக்கு பண்றது இல்லைன்னா அந்த ஷோ பாக்குறப்போ அது நேச்சுரா வச்சு நீங்க நம்ப வைங்க. அது அட்லீஸ்ட் நம்பவாது வைங்க. நீங்க பண்ணும்போது சிஸ்டர் மாதிரி தான் எங்களுக்கு இருக்குதுன்னா அது பிக் பாஸே தேவை. நார்த் இந்தியாலாம் வந்து பாத்தீங்கன்னா மெயின் கோர்ஸை தவிர எல்லாத்தையும் காட்டு, அவன் ரியாலிட்டியா காட்டுறேன். உங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம பேசுற வார்த்தைகள் நாங்க உண்மையா இருக்கோம்னு கலீஜா பேச வச்சிருக்காங்க. பார்க்கவே டிஸ்கஸ்டிங்கா இருக்கு. உண்மையா தான சகிக்காத விஷயங்கள தான் காட்டிட்டு இருக்காரு. இதுக்கு வந்து இருக்கிற பிரச்சனையில விட்டுட்டு பிக் பாஸ் பார்க்கணும் பாக்க. சார், விஜய் சேதுபதி ஆங்கரிங் எப்படி பாக்குறீங்க சார்? அவருக்கு இன்னுமே எனக்கு தெரிஞ்சு அவருக்கான ஒரு 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 இது இருக்குல்ல, ஒரு ஆரா இருக்குல்ல, அது இவனுக்கு அழிச்சிட்டானுங்க ஆல்ரெடி போனா இதுலயே. இந்த வாட்டி வரமாட்டான்னு நான் நினைச்சேன். ஆண்டவரே பரவாயில்ல போல அப்படின்னு யோசிக்க வைக்கிறாரு. பட் அவருக்கு இன்னும் அது செட் ஆகல. அதாவது கமலஹாசனுக்கு அடுத்து சிம்புவா ஓகேவா இருந்தாரு அந்த பிக் பாஸ் முன்னாடி வந்தபோது. விஜய் சேதுபதியோட அந்த பேச்சுக்கு இது இந்த மேடை வந்து சரியில்லை. ஏன்னா அவர் பேசினா கேட்கறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. பட் இது வந்து அவரோட அந்த ஆறா வலிச்சது. சார், பிக் பாஸ் போயிட்டு இருக்கு, இப்ப 9 போயிட்டு இருக்கு, நீங்க எப்படி பாக்குறீங்க? ஸோ அது ஃபர்ஸ்ட் வந்து பிக் பாஸ் மாதிரி இல்லை, அவ்வளோவா ஃபன் இல்லை. ஃபர்ஸ்ட் இருந்த ஒரு அந்த என்டர்டெயின்மெண்ட்டும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சண்டை போடணும்னு போடுறாங்க. அந்த திவாகர் என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் இஸ் ஆல்சோ ஹியூமன் ரைட். ஸோ ரொம்ப போடணும்ன்ட்டு போடுறாங்க. இந்த மாதிரி எல்லாருமே எல்லாமே ஆக்சுவலாக ஸ்கிரிப்டட் மாதிரி தான் தெரியுது. டு பி ஃப்ராங்க் எல்லாமே ஸ்கிரிப்டட் தான். ஒன்றும் இல்லாமல் போன வாரம் வந்து பாத்தீங்கன்னா பிரதீப் சார் அவர் வெளில போனாரு. வெளில போகும்போது ஒரு பாய் கூட சொல்லாம போனாரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றி அவங்க ஆஃபீஸாக அது சார், இப்ப திவாகர், அரோரா சிங்க்ல, விஜய் பார்வதி, கலையரசன் இவங்க 4 பேர் உள்ள அமைச்சுன்னா ஒரு தப்பான முன்னுதாரணம் இப்போ வரப்போற யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருக்கு. இந்த மாதிரிலாம் பண்ணாதான் உள்ள வர முடியும். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள உள்ள கூட்டிட்டு போனாங்கன்றது எங்களுக்கு தெரியல. பிகாஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எஃப்ஜே இஸ் மை ஃப்ரெண்ட், இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் ஐ எம் கிளாஸ்மேட் ஆஃப் ஸோ அவன் வந்து அவனோட எஃபர்ட்ஸ்க்காக அவன் உள்ளே போனான். பிகாஸ் இஸ் அ பீட் பாக்ஸர் ஃப்ரம் மை சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். ஸோ அந்த மாதிரி பசங்களை அவங்க என்கரேஜ் பண்ணலாம். தென் ஒய் தே ஆர் டூயிங் லைக் திஸ்? அது ஒரு ரொம்ப ஒரு பேட். உங்கள் ஃப்ரெண்ட் எப்படி ஆடுறாரு நீங்கள் நினைக்கிறீங்க? அவன் சேஃப் க்ளீன் தான், சுரேஷ் தேஜா அப்படிதான் சேஃப் க்ளீன். இல்லை சார், இப்போ அவர் என்ன இந்த ரேப்பு கோசம் உள்ளே போனார், அதை பண்ணுறாரு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதை ஏன்னா தவிர அவன் மிச்சம் எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். திவாகரை கலாய்க்கிறான், எல்லாமே தெரியுது. ஸோ இஸ் அ குட் பிளேயர். ஐ ஹோப் he will win. சார் பார்த்தீங்கன்னா திவாகர் அவராக இருக்கட்டும், அதே நேரத்தில் விஜய் அவங்க 2 பேரும் சேர்ந்து எஃப்ஏவை நிறையா வந்து டாமினேட் பண்ணி அவரை வந்து நெகட்டிவாக மாற்றணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு ஃப்ரெண்டுங்கிறதுனால ஆமாம், ஆக்சுவலாக வந்து அவங்க பண்ணுறது வந்து ஒரு வேணும்னு பண்ணுறாங்க. அதான் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், பண்ணுறாங்க வேணும்னு பண்ணுறாங்க. தென் ஹில் பே குட் கேம். ஐ ஹோப் கண்டிப்பாக அவன் நல்லா பண்ணுவான். சார், இப்போ டாப் 5 கண்டென்ட்ஸ் உங்களுக்கு யாருன்னு நினைக்கிறீங்க சார் உங்களை பொறுத்த வரைக்கும்? இல்லை பொறுத்த வரைக்கும் ஐ சப்போர்ட் மை ஃப்ரெண்ட். தென் அப்புறம் டு பி ஃப்ராங்க் எனக்கு அவ்வளோவா யாருமே சாட்டிஸ்ஃபைட் இல்லை. பிகாஸ் அந்த திவாகர் ஒருத்தர் நோண்டிகிட்டே இருக்காரு. அதெல்லாம் வந்து ஃபுல்லி ஸ்கிரிப்டட் மாதிரி இருக்குது. தென் என்னென்னா சண்டை போடணுன்னே போட்டுட்ருக்காங்க. ஸோ அது சபரிநாதனை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் நல்ல ஒரு சபரிநாதன், இந்த மீனாவை பொண்ணு 2 அவங்க நல்ல ஒரு ப்ராமிசிங்காக இருக்கான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யா ஹோப் ஸோ. தென் அந்த கிம்மியுமே அப்படி தான், ஒரு திவாகர்கிட்டையும் சண்டை போடணுன்ற ஒரு மோட்டிவில் தான் அவங்க. ஏன்னா ஒரு ஹோப் அவங்க க்ரியேட் பண்ணிட்டாங்க. இல்லை இவர் இப்படி தான் அப்படின்றது அவங்ககிட்ட சண்டை போடணுன்ற ஒரு மோட்டிவில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. சார், விஜய் சேதுபதி ஆங்கரிங் போன வருஷத்தோட போன வருஷத்தோட இது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா சார்? பக்காவா. ஏன்னா எஃப்ஜி பேர் கேட்க சொல்லும்போதே அவர் கலாச்சி தான் சொல்கிறாரு.
சார் இப்போ ஒயில் கார்டு என்ட்ரியில் யார் வருவாங்க நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ஏன்னா இப்போ நீங்களே உனக்கே தெரியுது நைன் சரியாக போகலன்ட்டு. ஆமாம். இப்போ ஒயில் கார்டில் சர்ப்ரைஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? சர்ப்ரைசிங் எனக்கு தெரிஞ்சு கினி வருவாங்கன்ற ஒரு ஹோப் இருக்கு எனக்கு. தென் திவாகர் கூட வைத்தாங்க.